உண்மையா விளையாடி சொல்லிடும்.
98, 97, 96, 85, 89 இப்படியா நாட்களோட வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க பார்த்து அவங்க கொடுக்குற காசை தான் நாங்க வேலை செஞ்சு உங்களுக்கு அனுப்புறோம். ஹலோ, நாளைக்கு நீங்களும் வேலை செய்யணும் மாட்டா, நீங்களும் படிச்சு இப்படி விஷ்ட மாதிரி நீங்களும் ஒரு இடத்தை எடுத்து படிக்க முடியாத பேருக்கு நீங்க படிப்பிக்கணும். சரிங்களா? லாஸ்ட் இயர் வரும்போது இவங்களோட டீச்சர்ஸுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் என்னன்னா எங்களுக்கு அங்களுக்கு 65 வயசு, அன்றைக்கு 62, 3 வயது ஆக போகுது. அப்போ நாங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு சர்வே செய்யணும்னா எங்கள்கிட்ட வேலை செய்கிற எங்கள் டீச்சர்ஸுக்கு நான் கேட்டேன்னா, நாங்கள் ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் இந்த விஷ்டம் மூடக்கூடாது, விஷ்டத்தை யாராவது கண்டினியூ பண்ணி நடத்தி கொண்டு போக வரும். இது வந்து சொந்த பில்டிங் தானே, சொந்த பில்டிங். அப்போ இதுக்கு எத்தனையோ விதத்தில் ஒரு கல்விக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை யாரும் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும் அதுக்கு. அப்போ இன்னைக்கும் கூட டீச்சர் அதை தான் செய்திருக்கிறார். கைதட்டுங்க. நல்ல உண்மையா பெரிய தம்பியாக இருக்கிற உண்மையா நான் வந்து சொல்றேன் என்னண்டா, நீங்க யோசிக்காதீங்க. நாங்கள் படிச்சு 9A எடுத்து 8A எடுத்து 4A எடுத்து அப்படிதான் நாங்கள் யூனிவர்சிட்டி என்ஜாய் பண்ண எங்களுக்கு கிடைக்காதாலும் கிடைச்சா கடவுளுக்கு நன்றி. உங்களோட ஃபியூச்சர்லையும் அங்கிள் நன்றியில வாங்கி என்னடா, உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ, உங்களோட லைஃப்ல என்ன உங்களுக்கு திறமையை கடவுள் தந்திருக்கிற இந்த விதத்துல சரி, ஒரு மியூசிக்கல் இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னா ஒரு ஆர்டிஸ்டா நீங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்க வேற ஒரு துறையில தான் நீங்க செய்ய போறீங்களா இருந்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரியா? இப்ப நீங்க GCSEல எடுத்து ஏலங்களுக்கு போகல ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் தந்திருக்காரு. நிச்சயம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லிடலாம். ஆனபடியா நீங்க சோர்ந்து போகக்கூடாது. எங்களுக்கு மேல் படிப்பு படிக்கலாம் போயிட்டுது, GCSE ஒழுங்கா பாஸ் பண்ண நான் சில நேரத்தில் நீங்க படிக்கிற நேரங்கள்லாம் விளையாடி போட்டு அந்த பீரியடை கடந்து வந்து நீங்க இப்ப இது யோசிக்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு ஹோப்டார், ஒரு அம்மாவா நீங்க என்ன உங்களோட ஃபியூச்சர்ல செய்யணுமோ அது உங்க டீச்சரோட கதைங்க. எனக்கு இந்த துறையில எனக்கு ஒரு நல்ல டேலண்ட் எங்களுக்கு தெரியாதானே, உங்களுக்கு தான் தெரியும் நீங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குது. எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகுறீங்க, எல்லாரும் இன்ஜினியர்ஸ் ஆகுறீங்க, எல்லாரும் டீச்சர்ஸா ஆகுறீங்க. அதை தாண்டியும் நிறைய ஜாப்ஸ் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில செய்யறதுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லிடலாம். எந்த விதத்துல இருந்தாலும் உங்க திறமையை வழியை கொண்டு வரும். அவங்களுக்கு நிறைய விஷன் ஆக கொடுத்துருக்கிறது. என்னன்னா பிள்ளைகள் ஏதோ விதத்தில் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா அவங்க முன்னேற்றி விடுறதா எங்கள் இருக்கும். அப்போ ஆனப்படியா நீ பெரிய அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாம இந்த எடுக்கிற இவங்க என்ன கிளாஸஸ் வருமா தெரியாது. ஓகே, ஓலெவல் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நீங்களே யோசிச்சுட்டு வந்து டீச்சரோட கதை இல்ல நீங்க அதுக்கப்புறம் இல்ல நான் ஓலெவல் எடுத்து அப்புறம் ஒன்றுமே செய்யலான்னு பேர் ஒரு சின்ன வேலையை போயிட்டு 2000 ரூபா 3000 ரூபா உழைக்கிறதுக்கு நீங்க யோசிக்க கூடாது. ஒரு நாள் அதை தாண்டி நீங்க இன்னொரு ஸ்டெப் மேல கொண்டு போய் அதுல ஒரு ப்ரொஃபஷனலா வந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நாங்க எத்தனையோ விதமான தொழில்கள் இருக்குதா இந்த நாட்டுல, இல்லாத இல்லை. இங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்க கிராமத்துல இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா என்ன செய்யறோம்னா படிப்பை புத்தகத்தை ஒரு பக்கத்துல வச்சுட்டு அங்க இருக்க வேலையை தான் நோக்கி போறோம். அது செய்யக்கூடாது. அது செஞ்சீங்கன்னா என்ன நடக்கணும்னா காலம் பூரா நீங்க அதையே தான் செய்யணும். இப்போ எக்ஸாம்ல ஒரு வீடு கட்டுற மேசனோட நீங்க வேலைக்கு போறீங்களா இல்லை சும்மா சாதாரணமா நான் சொல்றேன். அதுக்கு மட்டும் நீங்க வளர்ந்து நீங்க நிறைய உள்ள பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் வளர மட்டும் நீங்க மேசனுக்கு பின்னாலே தான் நிற்பீங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்க இருக்கும். நீங்க என்ன யோசிக்கணும்னா இதை பார்த்துட்டு ஓகே நான் ஏதாவது ஒரு துறையில வளரணும்னா அந்த துறையை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்கணும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், நாங்க செய்வோம் நிச்சயம். சரியா இல்லையா?
நான் ஒரு அம்மா மாதிரி சொல்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க லண்டன் தேசத்தில். பெரியாதாக்களுக்காக சொல்கிறேன். கஷ்டப்பட்டு தான் நாங்கள் படிப்பிச்சோம். நானும் அவங்களுக்கு பெரிய படிக்கல. ஆனால் இங்கேருந்து நாங்கள் அகதிகளை அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கிறோம். ஒரு ஆள் அக்கௌண்டண்டாக இருக்கிறா, ஒரு ஆள் இன்ஜினியராக இருக்கிறேன், மற்றவர் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறேன், மற்றவர் டீச்சராக இருக்கிறேன். 4 பேரையும் படிப்பிச்சு அவங்க பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. பாருங்க, நாங்கள் படிக்காதபடியா நாங்கள் ஆனால் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சு பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கோம். அப்போ அதை மாதிரி உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். என்ன செய்வதுன்னா, இப்போ நீங்கள் டீனேஜர்ஸாக இருக்கிறபடியா நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து முன்னுக்கு வரவும். நீங்கள் வெளியில் அவன் போகிறானே, அவனுக்கு நான் போனால் எனக்கு போனால் 3000 காசு தரும், இதுங்களுக்கு அப்படி என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்த கட்டம் எனக்கு இப்படி தான் மிஸ், எனக்கு விருப்பம், இது எனக்கு செய்ய விருப்பம், எனக்கு இதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நிச்சயமாக செய்வீங்களா இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரியா? நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் இந்த விஸ்டம். இந்த விஸ்டம் வந்து அங்கிள் இந்த கிராமத்தில் சரியாக கஷ்டப்பட்டது. இனி இல்லாத சாப்பாடையும் கஷ்டப்பட்டது. அங்கிள் ஒரு சாப்பாடே கஷ்டப்பட்டார். இந்த மரவழிகளை உங்களுக்கு தெரியும். அதை பிடிங்கி அவங்களோட ஃபேமிலி 5-6 பிள்ளைகள் அழிச்சு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வந்த ஆக்கள். அங்கே சொன்னால் நீங்கள் அழைவீங்க அவர்பட்ட கஷ்டங்கள். அந்த பூசணிக்காயை அவருக்கு அப்படி சாப்பிட்டு வந்த அங்கிள்ன்ற இடம் தான் இது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், அவங்களோட லைஃப் நல்லா மாறணும். உங்களுக்கு தெரியுங்க இலங்கையில் எப்படி போகுது இப்போ சிச்சுவேஷன். எத்தனத்துக்கு அடிமையாக போகிறாங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன பிள்ளைகள் அடிமையாக போகிறாங்க தெரியுதானே? அப்போ நீங்கள் அந்த பக்கம் சாயப்படும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தது நம்ம போக மாட்டீங்க ஒரு நாள். நீங்கள் என்ன செய்யணும்? அம்மா அப்பா உங்களை கஷ்டப்பட்டு பெற்று இவ்வளவு இல்லாமல் அம்மா அப்பா கூடி வேலைக்கு செஞ்சோ என்ன வேலை செஞ்சோ அவங்க உங்களை வளர்த்து விளத்தில் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க தானே. இப்போ இனி நீங்கள் தான் அதை யோசிச்சு நடக்கும். நாடு எங்கேயோ போய் கொண்டுறாங்க. நான் அங்கே இருந்தாலும் நீங்கள் தான் யோசிக்கிறேன். நாங்கள் என்ன இல்லைங்க எப்படி போய் கொண்டு இல்லைங்க எல்லாமே டீனேஜ்லாம் அழிஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அதுக்காக தான் இந்த டிஸ்டர். எங்களுக்கு மற்றபடி எங்களை பேருக்கோ இந்த புகழுக்கோ இந்த டிஸ்டர் இல்லை. ஆனபடியாக உங்களோட திரும்ப நான் என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் படிக்கணும், எதிர்காலத்தில் நல்ல தலைநிமிந்து நிற்கணும், நல்ல ஜாப்ல இருக்கணும். அப்படி அந்த காலத்தையெல்லாம் தாண்டி ஒரு ஜிசிஎஸ்சி கிட்ட வந்து கஷ்டம்னா அதை விட ஒரு நல்ல தொழிலை பார்த்து நீங்கள் பழகி நீங்கள் எத்தனையோ வேலைகள் இருக்கீங்க. படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸில் படிக்கலாம், நான் என்ன மெக்கானிக்கல் சும்மா படிக்கலாம், நிறைய படிக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மேத்ஸ் அது இதெல்லாம் ஓடாத பிள்ளைகளை செய்யணும். இல்லை ஆர்ட் பண்ணுங்க, அந்த ஆர்ட்லேயும் உழைச்சிட்டு போயிடுவாங்க. நல்ல வடிவான ஆர்டிஸ்ட் எல்லாரும் சும்மா போட்டோம் இப்படி பார்த்துட்டு 100 pounds 200 poundsக்கெல்லாம் ஆர்ட் விற்றுருவாங்க. அந்த ஒரு என்ஜினியரே எடுக்கிற சம்பளம் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல மாணவர்கள் கடவுள் இல்லைன்னு இல்லை. நீங்கள் இப்போ நானும் கூட திரும்ப கேட்குறேன். பெரிய தம்பி மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சின்ன ஓகே, நீங்கள் இவ்வளோ பேர் என்ன செய்யணும்னா உங்கள் நோக்கம் இன்றைக்கு நீங்கள் என்னவா வரக்கூடியன்னு எனக்கு சொல்லுங்க. நான் கொஞ்சம் கடையில் தம்பி சொல்லுங்க, என்னவா வரக்கூடிய என்ன உங்களோட ஃபியூச்சர் பிளான்? ஓப்பன் பண்ணி கதைங்க. இது டியூஷன் சென்டரில் மறந்துருக்கு. ஓப்பன் பண்ணி கதைங்க. என்ன ஃபியூச்சர் பிளான் உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தனித்தனியாக ஒரு இது இருக்கு தானே. ஐயாவுக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க. என்ன என்ன உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு பிளான் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. வந்தமா இருந்தமா வாழ்ந்தமா போகக்கூடாது. உங்களுக்கு என்ன விருப்பம் ஐயா? மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கா மேக்ஸிமம் செய்வீங்களா? ஏதாவது ஒன்று இருக்குது ஃபியூச்சர்ல. அப்போ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லையா? Chef 5. Yeah, I like that. அது இங்கே நீங்கள் செய்யணும். இங்கே செஃப் கோர்சஸ் நாங்கள் குக்கரிங் கிளாஸ் செய்ய போகிறோம்.
டெக்னீஷியனாக செய்ய போகிறோம். அப்போ இதுகள் எல்லாமே என்னன்னா எக்ஸ்ட்ரா டேலண்டட். நீங்கள் படித்து கொண்டும் அதுகளும் பழகலாம். உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் செய்யலாம். செஃப் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவுக்குலாம் செஃப்புக்கு நல்ல மதிப்பு. ஆஸ்திரேலியா யூகேயாவுக்கு நல்ல மதிப்பு. ப்ரொஃபஷனலாக நீங்கள் பழகினீங்களா நல்ல மதிப்பு இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க இன்ஜினியராக வந்தால் தான் மதிப்பு இல்லை. இன்ஜினியரோட செஃப் வைக்கிறாங்க, வெளிநாடுகளில் நல்லா உழைக்கிறாங்க. சரியா? அப்போ உங்களோட ஃபியூச்சரை நீங்களே பார்த்து உங்களுக்கு என்ன வேர்ட் பண்ணுனாலும் நீங்கள் டீச்சரோட மேனர் திறந்து கதையுங்க. அதுலேயும் இந்த பாட்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு மேக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணுமெண்டா, சயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமென்னு சொன்னாலும் நாங்கள் அவங்கள்ட்ட கதைப்போம். உங்களோட டைமை மேனேஜ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட படிங்க. கிளாஸை பற்றி நீங்கள் யோசிக்குது உங்களுக்கு அதில் சப்போர்ட்டிங் கூட வேணும். நான் சொன்னேன் நான் எல்லாம் மேக்ஸோ இன்னும் பார்த்து கொஞ்சம் பிள்ளைய குறைவாயிருந்தோம். ஏன்னா மேக்ஸ் என்னம்மா வெட்டாமண்டா. அப்போ உங்களுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமெண்டா எங்களோட மாஸ்டர்ஸுக்கு டைம் இருந்தால் நாங்கள் அதுக்கு பே பண்ணுவோம். பிரச்சனை இல்லை, நீங்கள் படிங்க. உங்களோட வேலை படிக்கிற மாத்திரம் அல்ல. செய்வீங்களா? செய்வீங்கன்னா சொல்லுங்க. இல்லாட்டி நாங்கள் அம்மாக்கிற கஷ்டத்துக்கு அவங்களோட தொல்லையாக மாற இஷ்டத்துக்கு இல்லை நீங்கள் வீட்டை எடுத்துட்டு ஃபோனை பார்த்துட்டு வெற்றில ஃபோன் பார்க்குற வீட்டில் எல்லாத்தையும் இருக்கு ஐஃபோன். ஃபோன் வச்சுருக்கீங்க ஓனா எத்தனை மணிக்கு நித்திரை போடுறது? 8 மணிக்கு போகிறாங்க. அதுதான் எல்லாத்தையும் நீங்க மாற்றி மாற்றி சின்ன சின்ன காரியங்களை மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா தான் நீங்க வரலாம். எல்லாத்தையும் மாற்றணும். சாப்பிட்றதுல நிச்சயம் போடுறதுல எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வந்தாலும் சரியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். என்ன சந்தோஷம் உண்மையா நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமெண்டா படிப்புல இந்த சப்ஜெக்டுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு அரை மணிக்கு கூட்டிட்டாங்க, இன்னொரு 1 hour கூட்டிட்டாங்க. எங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அந்த பேப்பர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு தேவை இல்லை, நீங்கள் உங்கள் டீச்சர்ஸோடைய கதைக்கலாம். பிரச்சனை இல்லை, அக்கா வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் பிள்ளைங்களுக்கு எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அதில் கொஞ்சம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பிள்ளைங்களுக்கு பாவம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி என்னென்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதை நாங்கள் செய்வோம். வேறு ஏதாவது உங்களுக்கு செய்யணும் சொல்லணும்னா சொல்லுவோம். மியூசிக் படிக்கிறாங்க இல்லையா? கீபோர்ட் அங்கேருந்து போட்டுருக்கேன். யாருக்கா போட கீபோர்ட் கிளாஸ் கீபோர்ட் செய்யறீங்களா?
சொல்லிட்டேன்.